அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அதாவது டெட்டு அந்த தேர்வுக்கான டிஎன் டெட் 2 அதில் வரக்கூடிய ஹிஸ்டரி, சோசியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரியை மட்டும் இன்னைக்கு ஒரு 50 ஒரு முக்கியமான கேள்விக்கான பதில்களை நம்ம இப்போ தேடுவோம். ஓகேவா? ரைட். நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, சக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அது ரொம்ப நல்ல வகையில இருந்துச்சு அப்படின்னு, இதை பயனுள்ள வகையில இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நிறைய பேர் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான விமர்சன கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. அதை நான் அன்போட ஏத்துக்கிறேன். அதன் அடிப்படையில் இந்த வீடியோவை, இந்த காணொலியை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எப்படி அழகா சொல்ல முடியுமோ அப்படி நம்ம இந்த மாதிரி தேர்வை இப்போ நம்ம செய்து முடிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? சரி, வாங்க. முதல் கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தில் இறந்தவர்களின் மேடு என்று அழைக்கப்படும் நகரம் எது? சிந்துவெளி நாகரிகத்தில் இறந்தவர்களின் மேடு என்று அழைக்கப்படும் நகரம் மொஹஞ்சதாரோ. சிந்து மொழியில் மொஹஞ்சதாரோ என்றால் இறந்தவர்களின் மேடு என்று பொருள். சரி, இப்ப நம்ம அடுத்தது மொஹஞ்சதாரோன்னு வந்துட்டாலே ஹரப்பா வந்துடும். ஹரப்பா என்ன சொல்லுவோம்னா அது ஒரு புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவோம். புதையுண்ட நகரம். புதையுண்ட நகரம்னா ஹரப்பா, இறந்தவர்களின் மேடு அப்படி என்று சொன்னால் மொஹஞ்சதாரோ. சரி, இப்ப நம்ம அடுத்து இரண்டாவது வினாவிற்கு செல்லலாம். தமிழகத்தின் மிக பழமையான எழுத்து முறை எது? தமிழகத்தின் மிக பழமையான எழுத்து முறை எது அப்படின்னு வந்திருக்கு. இந்த கேள்வியில கேள்வியில இருக்கக்கூடிய வார்த்தை பதிலையும் இருக்குது. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், கொஸ்டின் டு ஆன்சர், வினாவிலிருந்து விடையை நோக்கி. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப தமிழகத்தின் அங்க பேசக்கூடிய பிரதான மொழி தமிழ். அப்ப மிக பழமையான எழுத்து முறை அப்படின்னு பார்க்குறப்ப ஏ என்ன வந்திருக்கு? தமிழ் பிராமி. தமிழ் பிராமி. சங்ககால தமிழர்கள் தமிழை எழுத பயன்படுத்திய மிக தொன்மையான எழுத்து முறைதான் இந்த தமிழ் பிராமி எழுத்து முறை ஆகும். அடுத்து மூன்றாவது வினாவிற்கு செல்லலாம். அசோகர் எந்த போருக்கு பின் போரை துறந்து புத்த மதத்தை தழுவினார்? இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பரவாயில்ல, இது மீண்டும் வருது அப்படின்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி அப்படின்னு உங்களுடைய மனசுல வச்சுங்க. கலிங்க போர். இந்த கலிங்க போர்ல தான் அவர் கலிங்க போரினுடைய கொடுமைகளை, அதனுடைய விளைவுகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அசோகர் என்ன பண்றாரு, இனி போரே செய்வதில்லை அப்படின்னு புத்த மதத்தை ஏற்று அதன்படி நடக்கிறார். அதாவது கிமு 261 நடந்த கலிங்க போரின் கொடுமையை கண்டு அசோகர் அமைதி பாதையை தேர்ந்தெடுத்தார். இந்த கலிங்கம்ங்கிறது இப்ப இருக்கக்கூடிய ஒடியா மாநிலம், அங்கதான். சரி, அடுத்து நான்காவது வினாவிற்கு செல்வோம். சோழர்களின் கிராம நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் புகழ் பெற்ற கல்வெட்டு எது? சோழர்கள், சரி, கிராம நிர்வாகம் இத பற்றி குறிப்பிடக்கூடிய புகழ் பெற்ற கல்வெட்டு அப்படின்னா சோழர்களின் கிராம நிர்வாகத்துல முக்கியமான ஒன்று என்னன்னா இந்த குடவோலை முறை. அததான் ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாங்க. அப்ப அதை பத்தியெல்லாம் விளக்கி சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டு எதுன்னு கேட்டா காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்திரமேரூர் கல்வெட்டு தான். அதாவது முதலாம் பராந்தக சோழன் காலத்து உத்திரமேரூர் கல்வெட்டு தான் குடவோலை முறை மற்றும் கிராம நிர்வாகம் பற்றி விளக்குகிறது. குடவோலை முறை மற்றும் கிராம நிர்வாகம் பற்றி விளக்கக்கூடிய சோழர் காலத்து கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. அது எங்க இருக்குன்னா காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்குது. அந்த காலத்துல ஆட்சி செய்த சோழன் யாருன்னு கேட்டா
முதலாம் பராந்தக சோழன். அடுத்தது 5வது வினா. குப்த வம்சத்தின் மிகச் சிறந்த அரசர் மற்றும் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார்? குப்த வம்சம், அதுல மிகச்சிறந்த அரசர், அவர் இந்திய நெப்போலியன். அப்படின்னா நெப்போலியன் உலகத்தையே வென்று திரும்பிய ஒரு சாம்ராட், ஒரு சக்கரவர்த்தி. அதுபோல இந்தியாவில் வாழ்ந்த குப்த வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர் யாருன்னு கேட்கிறாங்க. அவர் வேற யாரும் இல்ல, சமுத்திரகுப்தர் தான். இவரது படையெடுப்புகளின் வெற்றிகளை பாராட்டி V.A. ஸ்மித் என்பவர் இவரை இந்திய நெப்போலியன் என வர்ணித்தார். அப்ப இந்திய நெப்போலியன் என்று வர்ணித்த அந்த அயல் நாட்டவர் யாருன்னா V.A. ஸ்மித். யார சொல்றாரு அப்படின்னா சமுத்திரகுப்தர். அவர் எந்த வம்சம்? குப்த வம்சம். சரி, இப்ப அடுத்து நம்ம 6வது வினாவிற்கு செல்லலாம். தில்லியில் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? தில்லியில அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா குத்புதீன் ஐபக். இவர் தான் தில்லியில அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர். அதாவது முகமது கோரியின் தளபதியான இவர் கிபி 1206 மம்லுக், அடிமை வம்சத்துக்கு இன்னொரு பேர் தான் மம்லுக் வம்சம்னு பேரு. அந்த மம்லுக் வம்சத்தை தோற்றுவித்தார். இவர் தான் அந்த குதுப் மினார் இருக்குல்ல, அதற்கு அடிக்கல் நாட்டினவர் இவர் தான். அந்த அடிக்கல் நாட்டினதை நிறைவு செய்து அதை மக்கள் பயன்பாட்டுக்கு விட்டவர் யாருன்னா, அவருக்கு கீழே இருக்கிற அந்த டீல இருக்கு பாருங்க, இல்துமிஸ். அவர் தான். இன்னும் சொல்ல போனா அந்த குத்புதீன் ஐபக்கோட மருமகன் தான் இல்துமிஸ். சரி, அடுத்து 7வது கேள்வி. விஜயநகர பேரரசின் மிகச்சிறந்த அரசர் யார்? விஜயநகர பேரரசு அப்படின்னாலே அதுல ஒரு பேர் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். என்னன்னா கிருஷ்ணதேவராயர். இவருடைய அவையில தான் அந்த தெனாலிராமன்லாம் இருந்தான்னு சொல்லப்படும். அப்ப துளுவ வம்சத்தை சேர்ந்த இவர் விஜயநகர பேரரசை அதன் உச்சத்திற்கு கொண்டு சென்றவர். அதனாலதான் விஜயநகர பேரரசினுடைய மிகச்சிறந்த அரசர் என்று போற்றப்படுகிறார். யாரு? கிருஷ்ணதேவராயர். அடுத்து 8வது கேள்வி. முகலாய பேரரசை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார்? முகலாய பேரரசை இந்தியாவில் தோற்றுவித்தவர் பாபர். அதாவது 1526 நடந்த முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்று பாபர் முகலாய ஆட்சியை தொடங்கினார். அப்ப இந்த விளக்கத்துக்குள்ளே இன்னொரு கேள்வி இருக்கு. முதலாம் பானிபட் போர் நடந்த ஆண்டு 1526. அதுல இருந்து 30 வருஷம் கழிச்சு 1556 இரண்டாம் பானிபட்டு போரு நடக்குது. சரி, அப்ப இந்த இடத்துல முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் பாபர். அடுத்து 9வது கேள்விக்கு போலாமா? வாங்க போவோம். பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்த பாளையக்காரர் முறை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் இது இந்த தென் தமிழ்நாடு, அந்த மதுரைக்கு அந்த திருநெல்வேலி அந்த சைடு இந்த பாளையக்காரர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. அந்த பாளையக்காரர்ல குறிப்பிடத்தக்கவர் கட்டபொம்மன், பூலித்தேவர், இவங்கெல்லாம் பாளையக்காரர் தான். சரி, அந்த பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா விஸ்வநாத நாயக்கர். அதாவது மதுரை நாயக்கராக இருந்த விஸ்வநாத நாயக்கர் அரியநாதர் உதவியுடன் 1529 இந்த பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினார். அப்ப பாளையக்கார முறை அறிமுகப்படுத்தினவர் விஸ்வநாத நாயக்கர். இவர் எங்க ஆட்சி செஞ்சார்னா மதுரை நாயக்கராக ஆட்சி செய்கிறாரு. இவருக்கு உதவியா இருந்தவர் அரியநாதர்.
எந்த வருஷம்? 1529. சரி. அடுத்து 10வது கேள்வி. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது? முக்கியமான கேள்வி. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1806 ஜூலை 10ஆம் நாள். ஆங்கிலேயருக்கு எதிராக இந்திய வீரர்கள் வேலூர் கோட்டையில் புரட்சி செய்தனர். இந்த வேலூர் புரட்சி, வேலூர் கழகம் அப்படிலாம் வர்ணிக்கப்படும் இந்திய விடுதலை இயக்க வரலாறுல. முதல் இந்திய விடுதலை போரே 1857 தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் தான் அதுக்கு வந்து அந்த விடுதலை போருக்கு வந்து வித்திட்ட ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. 1806. சரி, அடுத்து 11வது கேள்விக்கு போகலாம். 11வது கேள்வி. புலித்தேவர் ஆங்கிலேயருக்கு எதிராக எந்த போரில் வெற்றி பெற்றார்? புலித்தேவர் ஆங்கிலேயருக்கு எதிராக எந்த போரில் வெற்றி பெற்றார் அப்படின்னா களக்காடு போர். களக்காட்டில் நடந்த போரில் தான் மாபூஸ் கானின் படைகளை புலித்தேவர் தோற்கடித்தார். சரி, அடுத்து 12வது கேள்வி. இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுபவர் யாருன்னு கேட்டா ராஜாராம் மோகன் ராய் தான். சமூக சீர்திருத்த இயக்கங்களின் முன்னோடியாக திகழ்ந்ததால் இவர் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை எனப்படுகிறார். சதி, அந்த உடன்கட்டை ஏறக்கூடிய அந்த வழக்கை வந்து இவர்தான் வந்து ஆங்கிலேயர்கள் உதவியோட அந்த வழக்கை வந்து எதிர்த்து அந்த வழக்கு சதி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு துணையா இருந்தவர் தான் ராஜாராம் மோகன் ராய். இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து 13வது கேள்வி. சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை எது? இந்த கேள்வி அடிக்கடி வருவதாக உள்ளது. சத்ரபதி சிவாஜி. அங்கதான் சத்ரபதினு அவருக்கு முடிசூட்டி அவரை வந்து அழைக்கிறாங்க. அந்த கோட்டை எந்த கோட்டைன்னு கேக்குறான். ராய்கார் கோட்டை. ராய்கர் கோட்டை அப்படின்னு சொல்லுவோம். 1674 சிவாஜி ராய்கார் கோட்டையில் சத்ரபதியாக முடிசூட்டி கொண்டார். அடுத்து 14வது கேள்வி. சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் அது நம்ம எல்லாருக்குமே தெரிந்தவர் தான். பகுத்தறிவு பகலவன், தென்னாட்டின் சாக்ரட்டிஸ் என்று யுனெஸ்கோவால் போற்றி பாராட்ட பெற்ற ஈவே ராமசாமி. சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஈவே ராமசாமி. 1925ஆம் ஆண்டு பகுத்தறிவு மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தி பெரியார் இவ்வியக்கத்தை தொடங்கினார். அடுத்து 15வது கேள்வி. வாஞ்சிநாதன் ஆஷ் துரையை சுட்டு கொன்ற ரயில் நிலையம் எது? வாஞ்சிநாதன் வந்து ஆஷ் துரையை சுட்டு கொள்றான். அந்த ரயில் நிலையம் எது அப்படின்னு கேள்வி. இந்த ரயில் நிலையம் வந்து மணியாச்சி தான். மணியாச்சி ரயில் நிலையத்துலதான் வாஞ்சிநாதன் என்பவர் வந்து ஆஷ் துரையை சுட்டு கொள்றார். எந்த வருடம் அப்படின்னா 1911 ஜூன் 17 அன்று மணியாச்சி ரயில் சந்திப்பில் வாஞ்சிநாதன் திருநெல்வேலி ஆட்சியர் ஆஷ் துரையை சுட்டு கொன்றார். அடுத்து 16வது கேள்வி. இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய ஆண்டு எது? இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய ஆண்டு 1939 செப்டம்பர் 1 அன்று ஜெர்மனி போலந்து மீது படையெடுத்ததுடன் போர் தொடங்கியது. சரி, அடுத்து 17வது கேள்வி. தன்னாட்சி இயக்கத்தை தென்னிந்தியாவில் தொடங்கியவர் யார்? தன்னாட்சி இயக்கம்னா முன்னாடியே பார்த்திருக்கோம். ஹோம் ரூல் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஹோம் ரூல். அந்த தன்னாட்சி இயக்கத்தை தென்னிந்தியாவில் தொடங்கியவர் யாருன்னு கேட்டா அன்னி பெசன்ட் அம்மையார்.
அது குறிப்பா எங்க தொடங்குறாருன்னா சென்னையில் தான் தொடங்குறாரு. 1916ஆம் ஆண்டு சென்னையில் அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தார். அடுத்து 18வது கேள்வி. முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை தில்லியிலிருந்து எங்கு மாற்றினார்? இந்த முகமது பின் துக்ளக் தலைநகரை தில்லியில இருந்து ஒரு இடத்துக்கு மாத்துறாரு. எங்கன்னா தேவகிரிக்கு மாத்துறாரு. அது தௌலதாபாத் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதி இன்று அழைக்கப்படுது. இப்ப தேவகிரி, இப்ப தௌலதாபாத். நாட்டின் மையப்பகுதியில் தலைநகர் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவகிரிக்கு மாற்றி அதற்கு தௌலதாபாத் என பெயரிட்டார். யாரு? முகமது பின் துக்ளக். அப்ப அதுக்கு முன்னாடி தலைநகர் எங்க இருந்துச்சு? தில்லியில தான் இருந்துச்சு. சரி, 19வது கேள்வி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? எங்கு நடைபெற்றது அப்படின்னா பம்பாய் அப்படின்னு கொடுக்குறான். இன்று அது மும்பை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அந்த மும்பையில தான் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் நடைபெறுகிறது. பம்பாய். எப்ப? 1885 டிசம்பரில் உமேஷ் சந்திர பானர்ஜி தலைமையில் பம்பாயில் முதல் கூட்டம் நடைபெற்றது. அடுத்து 20வது கேள்வி. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு எது? இந்த ஜாலியன் வாலாபாக்ங்கிறது ஒரு இடத்தோட பேர். அது எங்க இருக்குன்னா பஞ்சாப்ல இருக்கு. சரி, அங்க ஒரு படுகொலை நடக்குது. படுகொலைனா இந்தியர்கள் அங்க கூடுறாங்க. அதுல ஜெனரல் டயர் முன்னறிவிப்பு ஏதுமின்றி குருவிகளை சுட்டுக் கொள்வது போல சுட்டுக் கொள்றாங்க. இந்த இதுதான் படுகொலைன்னு இந்திய வரலாறுல வர்ணிக்கப்படுது. சரி, அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு எதுன்னா 1919 ஏப்ரல் 13 அன்று பஞ்சாபின் அமிர்தசரஸில் இக்கொடூர சம்பவம் நடைபெற்றது. 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அடுத்து 21வது கேள்வி. கடைசி சங்க புலவர் திருக்குறளை அரங்கேற்றிய இடம் எது? கடைசி சங்கம், அதாவது 4வது சங்கம் நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டா மதுரை. அந்த கடைசி சங்க புலவர் திருக்குறளை அரங்கேற்றிய இடம் மதுரை தான். மதுரை தமிழ்ச்சங்கத்தில் திருக்குறள் அரங்கேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. சரி, மதுரை தான். அடுத்து 22வது கேள்வி. வேத காலத்தில் சப்த சிந்து என்பது எதனை குறிக்கிறது? அப்ப வேத காலத்தில் சப்த சிந்து என்பது 7 நதிகள் பாயும் நிலத்தை குறிக்கிறது. அதாவது முற்கால ஆரியர்கள் குடியேறிய பஞ்சாப் பகுதியே 7 நதிகள் பாயும் நிலம் சப்த சிந்து என அழைக்கப்பட்டது. அந்த முற்கால ஆரியர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள் அந்த சப்த சிந்துங்கிற அந்த பஞ்சாப் பகுதியில 7 நதிகள் பாயக்கூடிய அந்த இதுல குடியேறாங்க. ரைட். அடுத்து 23வது கேள்வி. மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்கரர்? மகாவீரர் இவருடைய சமயம் சமண சமயம். அவர் எத்தனையாவது தீர்த்தங்கராக அழைக்கப்படுகிறார் அப்படின்னா 24வது தீர்த்தங்கரர். சமண மதத்தின் இவர்தான் கடைசி மற்றும் 24வது தீர்த்தங்கரர் வர்த்தமான மகாவீரர். வர்த்தமான மகாவீரர் என்று அழைக்கப்படுகிறார். 24வது தீர்த்தங்கரர். இவர்தான் சமண மதத்தின் கடைசி தீர்த்தங்கரர். இவர்தான் மகாவீரர் தான். சரி, அடுத்து 24வது கேள்வி. சாஞ்சி ஸ்தூபி யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? சாஞ்சி ஸ்தூபி யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? அசோகர் காலத்தில் தான். சொன்னோம்ல, ஏற்கனவே பார்த்தோம்ல, கலிங்க போர்ல
அதனுடைய கொடுமைகளை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, அமைதியை நோக்கி பௌத்த மதத்தை தழுவுறார் அசோகர். சாம்ராட் அசோகர் தான் அவரை அழைப்பாங்க. அவர் என்ன பண்றாரு, மத்திய பிரதேசத்தில் உள்ள சாஞ்சி ஸ்தூபி மௌரிய அரசர் அசோகரால் கட்டப்பட்டது. சாஞ்சி ஸ்தூபி அது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. அதை அதை எழுப்பியவர் யார், கட்டியவர் யாருன்னு கேட்டா அசோகர். அடுத்து 25வது கேள்வி. எந்த பாண்டிய மன்னன் தன் பெயரில் யானைக்கண் யானைக்கட் சே என்ற பட்டத்தை கொண்டிருந்தான்? அதுல பாண்டிய மன்னன் சொல்றாங்க, அது ஒரு குழப்பமா தான் இருக்கு. சரி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா சேர மன்னன் சொல்லணும். சரி, ஆனா அதுக்கு விடை கேள்வியிலிருந்து பதிலை நோக்கிங்கிறப்பயே கேள்வியில யானைக்கட் சேன்னு இருக்கு, பதிலையும் யானைக்கட் சேன்னு இருக்கு. யானைக்கட் சேய் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. இவர் சேர மன்னர். ஆனால் சங்க காலத்தில் பாண்டியர்களுடனான தொடர்பால் அடிக்கடி வரலாற்றில் இடம்பெறுவார். ஆக்சுவலா கேள்வியில எந்த சேர மன்னன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, நம்ம அதை கவனத்துல வச்சுக்குவோம். யானைக்கட்சேய் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. அடுத்து 26வது கேள்வி. பல்லவ கட்டிடக்கலையின் உச்சமாக திகழும் கடற்கரை கோயில் எங்கு உள்ளது? பல்லவ கட்டிடக்கலையின் உச்சமாக திகழும் கடற்கரை கோவில் சென்னைக்கு அருகில் மகாபலிபுரம், மாமல்லபுரம் என்று அழைக்கக்கூடிய அங்கதான் இருக்குது. அதாவது ராஜசிம்மன் காலத்தில் கட்டப்பட்ட கடற்கரை கோவில் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ளது. அப்ப மாமல்லபுரத்தினுடைய கடற்கரை கோயிலை கட்டிய பல்லவ மன்னன் யாருன்னு கேட்டா ராஜசிம்மன். இது பல்லவ கட்டிடக்கலைக்கு உச்சமாக திகழும் ஒரு கடற்கரை கோவில். அடுத்து 27வது கேள்வி. முதலாம் பானிபட் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? இப்பதான் நம்ம பார்த்தோம். முதலாம் பானிபட் போர் நடந்த ஆண்டு 1526. அதுதான் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே ஏப்ரல் 21 1526 ஏப்ரல் 21 நடைபெற்றது. இந்த போரில் இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்படுகிறார், பாபர் வெற்றி பெறுகிறார். அதன் அடிப்படையில் இந்தியாவில் முகலாய பேரரசை பாபர் தோற்றுவித்தார். இதுதான் வரலாறு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அக்பர் 1556 இரண்டாம் பானிபட்டு போற இது பண்றாரு, தொடுக்கிறார். சரி, மூன்றாம் பானிபட்டு போர் எப்ப நடந்துச்சுன்னா 1761 நடக்குது. இங்க 3 ஆண்டுகளுமே கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அதையும் சொல்லியாச்சு. மூன்றாம் பானிபட்டு போர் 1761 நடக்குது. இரண்டாம் பானிபட்டு போர் 1556 நடக்குது. முதல் பானிபட்டு போர் 1526 பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடைபெற்றது. இந்த முதலாம் பானிபட்டு போர் தான் முகலாய பேரரசுக்கு அமைய காரணமாக அமைந்த போர். சரி, அடுத்து நம்ம 28வது கேள்விக்கு போகலாம். 28வது கேள்வி என்ன? பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெடுத்தவர் யார்? பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெடுத்தவர் யார்? விடை விஜயாலய சோழன். இவர்தான் பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெடுத்தவர் விஜயாலய சோழன். அதாவது முத்தரையர்களிடமிருந்து தஞ்சாவூரை கைப்பற்றி 850, அதாவது கிபி 850 வாக்கில் சோழ ஆட்சியை மீண்டும் தொடங்கினார். அடுத்து 29வது வினா. வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த ஆண்டு எது? வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டை எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்கு. இந்த கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த ஆண்டு எதுன்னா 1498. 1498 மே மாதம் போர்ச்சுகீசிய மாலுமி
வாஸ்கோடகாமா இந்தியா வந்தடைந்தார். போர்ச்சுகீசியர் அவர். அடுத்து 30வது கேள்வி. பிளாசிப் போரின் போது வங்காள நவாபாக இருந்தவர் யார்? யார் அப்படின்னா சிராஜ் உத் தௌலா அவர்தான். பிளாசிப் போரின் போது வங்காள நவாபாக இருந்தவர். பிளாசிப் போர் எப்ப நடக்குதுன்னா 1757. இப்பெல்லாம் கிழக்கிந்திய கம்பெனி வருது. அந்த கிழக்கிந்திய கம்பெனி தான் அப்ப இருந்த இங்க ஆட்சி செய்தவர்களோட போரிட்டுறாங்க. அது பிளாசிப் போர். அந்த பிளாசிப் போரின் போது வங்காள நவாபாக இருந்தவர் சிராஜ் உத் தௌலா. இந்த பிளாசிப் போரில் ராபர்ட் கிளைவ் இவரை தோற்கடித்தார். சிராஜ் உத் தௌலா ராபர்ட் கிளைவ் தோற்கடிக்கிறாரு. இவரை தோற்கடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆங்கிலேய அந்த கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் தொடங்கப்படுது. சரி, அடுத்து 31வது கேள்வி. வேலு நாச்சியார் யாரது உதவியுடன் சிவகங்கையை மீட்டெடுத்தார்? இந்த வேலு நாச்சியார் என்ன பண்றாங்கன்னா, அவருடைய கணவனை ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சியால கொன்று விடுகிறார்கள். அந்த சூழல்ல தன்னுடைய பெண் குழந்தையோட வேலு நாச்சியார் மறைந்து வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. மீண்டும் தன்னுடைய சிவகங்கை சீமையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடு அவர் என்ன பண்றாருன்னா, சில பேருடைய உதவியை நாடுறாரு. அந்த உதவியை யாருகிட்ட நாடினாங்கன்னா இங்க கேள்வி கேட்கிறாங்க. யாருன்னா ஹைதர் அலி மற்றும் மருது சகோதரர்கள். மைசூர் சுல்தான் ஹைதர் அலி மற்றும் மருது சகோதரர்களின் இராணுவ உதவியுடன் வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்டெடுத்தார். ஆங்கிலேயருடன் போர் செய்து தான் இழந்த அந்த சிவகங்கை சீமையை மீட்டெடுத்துறாங்க. சரி, அடுத்து 32வது கேள்வி. தென்னிந்திய புரட்சி யாரால் ஒருங்கிணைக்கப்பட்டது? தென்னிந்திய புரட்சி யாரால் ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படின்னா, இதுவும் யாரால் ஒருங்கிணைக்கப்பட்டதுன்னா மருது சகோதரர்களால தான். மருது சகோதரர்கள், சிவகங்கையின் மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தின் மூலம் பல்வேறு பாளையங்களை ஒன்றிணைத்தனர். பாளையங்களா இருந்ததை அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தின் மூலம் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில மருது சகோதரர்கள் தான் ஈடுபட்டார்கள். அதனாலதான் இது தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லப்படுது, இந்த பாளையக்காரர்களின் எழுச்சியை. சரி, அடுத்து 33வது கேள்வி. சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1829. ராஜாராம் மோகன் ராய் முயற்சியால் வில்லியம் பெண்டிங் பிரபு இச்சட்டத்தை கொண்டு வந்தார். சதி அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ சதி பண்ணத ஒழிச்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அதாவது சொல்லுவாங்கல்ல, வடமொழியில என்ன சொல்லுவாங்க, பதின்னா கணவன், சதின்னா பெண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சதிங்கிறது என்ன, அந்த 1829 அதற்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல கணவன் இறந்து போனால் உயிரோடு இருக்கும் மனைவியை அவளும் சாகணும் கூட. ஒண்ணு விரும்பி சாகணும், அப்படி அவ விரும்பலனா கூட அவளை குண்டு கட்டா தூக்கி கொண்டு கணவன் எரியக்கூடிய அந்த சிதையிலேயே அவளையும் கட்டி போட்டு உயிரோட எரிச்சு கொன்னுடுவாங்க. ஒண்ணு செத்த பிணம் எரியும், இன்னொரு உயிரோட இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் பிணமாக மாற்றப்படும், சாம்பலாக மாற்றப்படும். இதுதான், இது எப்பேற்பட்ட கொடுமையான சட்டம் பாருங்க. பெண்களுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் அநீதி இத இங்கு
வியாபாரம் பண்ணி பொழைக்க வந்த வில்லியம் பெண்டிங் பிரபு தான் ஒழிக்கிறான். இதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு கிட்ட இந்த சட்டத்தினுடைய கொடுமையெல்லாம் எடுத்து சொன்னவர் யாருன்னு கேட்டா ராஜாராம் மோகன் ராய். அதனாலதான் இவரை இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை என்று போற்றப்படுகிறார் ராஜாராம் மோகன் ராய். எவ்வளவு ஒரு முக்கியமானது பாருங்க. அப்ப இந்த சட்டம் மற்றவர்களை விட பெண்கள் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு சட்டம், சதி ஒழிப்பு சட்டம். இன்னைக்கு இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்க எப்படி இருக்கும்னு. நினைக்கவே கொடுமையாக இருக்குது. ரைட்டு, கவனத்துல வச்சுங்க. சதி ஒழிப்பு சட்டம். ஏன்னா சில நேரங்களில் நம்ம அப்படின்னா ஏதோ சதி அப்படின்னு சொல்லிட்டு அதை போற போக்கில் அப்படியே காத்து வாக்கில் விடுற மாதிரி விட்டுட்டு போயிடக்கூடாது. அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான கண்ணீர் வரலாறு இருப்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு எதிரான ஒரு கண்ணீர் வரலாறு, அதுதான் இங்க முக்கியமானது. ரைட், இதுல முக்கியமான பங்கெடுத்தவர் ராஜாராம் மோகன் ராய். இந்த ஆண்டை மறக்கவே கூடாது. 1829 அன்னைக்குதான் அந்த சட்டம் கொண்டு வரப்படுது, சதி ஒழிப்பு சட்டம். அடுத்து 34வது வினா. தயானந்த சரஸ்வதி நிறுவிய அமைப்பு எது? தயானந்த சரஸ்வதி நிறுவிய அமைப்பு ஆரிய சமாஜம். அதாவது 1875 நிறுவப்பட்ட இவ்வமைப்பு வேதங்களுக்கு திரும்புவோம் என்பதை முழக்கமாக கொண்டது. வேதங்களுக்கு திரும்புவோம், அதனுடைய முழக்கம் சொன்னது எதுன்னு ஆரிய சமாஜம். அதை நிறுவப்பட்ட ஆண்டு 1875. அதை நிறுவியவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. அடுத்து 35வது கேள்வி. வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கிய இடம் எது? வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய்னா கப்பல், சங்கத்தை தொடங்கிய இடம் எதுன்னு கேட்டா தூத்துக்குடி தான். எந்த ஆண்டுனா 1906ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை தொடங்கினார். 1906 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிங்கிற அந்த கம்பெனியை தூத்துக்குடியில வ.உ. சிதம்பரனார் தொடங்குகிறார். சரி, அடுத்து 36வது கேள்வி. முதல் உலகப் போருக்கு பின் கையெழுத்தான உடன்படிக்கை எது? முதல் உலகப் போர், அதுக்கு பின்ன கையெழுத்தான உடன்படிக்கை எது அப்படின்னா வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. முதல் உலகப் போர் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1914 ஸ்டார்ட் ஆகுது. எப்ப முடியுது அப்படின்னா 1919 முடியுது. 19 ஜூன் 28 அன்று ஜெர்மனி மீது கடுமையான நிபந்தனைகளுடன் இந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கை திணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப முதல் உலகப் போருக்கு பின் கையெழுத்தான உடன்படிக்கை எதுன்னா அது வெர்சைல்ஸ் உடன்படிக்கை தான். இரண்டாம் உலகப் போர் நடக்குது, அது எப்ப முடியுது அப்படின்னா 1945 தான் முடியுது. அப்ப தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பன்னாட்டு அமைப்பு தான் ஐக்கிய நாடுகள் சபை. சரி, அடுத்து 37வது கேள்வி. புரட்சிகர தேசியவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? புரட்சிகர தேசியவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பாலகங்காதர திலகர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என முழங்கிய இவர் தீவிர தேசியவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். புரட்சிகர தேசியவாதத்தின் தந்தை பாலகங்காதர திலகர். 38வது கேள்வி. முதலில் இந்தியர்களுக்கு தனி தொகுதி வழங்கிய சட்டம் எது? முதலில் இந்தியர்களுக்கு தனி தொகுதி அது வழங்கிய சட்டம் எதுன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் 1909. இச்சட்டம் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகளை வழங்கி வகுப்புவாதத்தை புகுத்தியது. அடுத்து 39வது கேள்வி. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை வழிநடத்தியவர் யார்?
வேதாரண்ய வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை வழி நடத்தியவர் யாருன்னு கேட்டா, ராஜாஜி என்று அழைக்கப்படும் சி ராஜகோபாலாச்சாரி. எந்த வருஷம்? 1930 ஏப்ரல் 13 அன்று திருச்சியிலிருந்து வேதாரண்யம் நோக்கி யாத்திரையை ராஜாஜி தொடங்கினார். திருச்சியிலிருந்து வேதாரண்யத்துல உப்பு காய்ச்சுறாங்க. இதுதான் 1930 தான் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லுவோம், வரலாறுல சொல்லுவோம். 1920 ஒத்துழையாமை இயக்கம், அதுலேருந்து 10 வருஷம் 1930 உப்பு சத்தியாகிரகம், அதுலேருந்து ஒரு 12 வருஷம் கழிச்சு 1942 தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படின்னு வரலாறுல காந்தியடிகள் நடத்திய மிக முக்கிய 3 காலகட்ட போராட்டங்கள் ஆகும். சரி, அடுத்து 40வது கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? இப்பதான் நம்ம சொன்னோம். நம்ம அதுல 1942 சொன்னோம்னா அது ஆகஸ்ட் 8. அதனாலதான் இதை ஆகஸ்ட் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை இப்படியும் சொல்லுவாங்க, ஆகஸ்ட் புரட்சி. ஏன்னா அது ஆகஸ்ட் மாசத்துல தோற்றுவிக்கப்பட்ட புரட்சி. எந்த வருஷம்? 1942. அப்ப காந்தியடிகள் முழங்கிய முழக்கம் எதுன்னா, டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி. சுவாமி விவேகானந்தரின் கொட்டேஷனா இருக்கக்கூடிய அந்த ஃபேமஸான அந்த கொட்டேஷன் இவர் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு, அவரு இந்தியர்கள் அனைவரையும் பார்த்து சொல்றாரு, செய் அல்லது செத்துமடி என்று கடுமையான முழக்கத்தோட அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அதனுடைய விளைவாக தான் அடுத்த 5 ஆண்டுகள்ல 1947 ஆகஸ்ட் 15 நம்ம இந்திய நாடு விடுதலை அடையுது. ரைட். அப்ப வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942 ஆகஸ்ட் 8. அடுத்து 40வது கேள்வி. மும்பை மாநாட்டில் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்துடன் இவ்வியக்கம் தொடங்கப்பட்டது. சரி, அடுத்து 41வது கேள்வி. பாண்டியர் காலத்தில் மணி கிராமம் என்பது எதனை குறிக்கும்? மணி கிராமம் அப்படிங்கிறது பாண்டியர் காலத்துல எதை குறிக்குதுன்னா, வணிக குழுவை தான் குறிக்குது. இடைக்கால பாண்டியர் காலத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்தை செய்த வணிக குழுக்கள் மணிக்கிராமம் எனப்பட்டன. அப்ப மணிக்கிராமம்னா வணிக குழு. அடுத்து 42வது கேள்வி. தெற்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தெற்கிலிருந்து வீசும் காற்று, தெற்கு தேவல ஆரம்பிக்குது. கேள்வியிலிருந்து பதிலுக்கு வாங்க. தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு குறிச்சிருவோம், தெரியலன்னா என்ன பண்ணுவோம், கேள்வியிலிருந்து பதில் என்ன, தென்றல்னு வருது. தெற்கு தென்றல் எல்லாம் தேன்னு வருது. தமிழ்ல சொல்ற மாதிரி முதலெழுத்து ஒன்றி வருது, மோனை மாதிரி. சரி, அப்ப தென்றல் தான். தெற்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தென்றல் தான். அப்ப பழங்காலம் முதல் தெற்கிலிருந்து வீசும் மிதமான காற்று தென்றல் என அழைக்கப்படுகிறது. அப்ப வடக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று வாடை, கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று கொண்டல், மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று அது மேல் காற்றுன்னு போடுறானா, அது கோடைன்னு சொல்லுவாங்க, கோடை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 43வது வினா. டேனிஷ்காரர்களின் இந்திய தலைமையகம் எது? டேனிஷ்காரர்களுடைய இந்திய தலைமையகம் எது? அப்ப டேனிஷ் கோட்டைன்னு இன்னைக்கும் இருக்குது. இப்பயும் அதை ஒரு அருங்காட்சியகமாக அரசால் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது. எங்கன்னா கடலோரத்துல தரங்கம்பாடியில இருக்குது. அது டேனிஷ்காரர்களின் இந்திய தலைமையகம் தரங்கம்பாடி தான். தமிழகத்தின் தரங்கம்பாடி டேனிஷ்காரர்களின் முக்கிய வணிக மையமாக இருந்தது. அங்க டேனிஷ் கோட்டைன்னே இருக்குது, இப்பயும் இருக்குது, போய் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது 44வது வினா. 1857 புரட்சியின் போது இந்திய விடுதலை போர், முதல் இந்திய விடுதலை போர்னு சொல்லக்கூடிய அந்த 1857
புரட்சியின் போது கான்பூரில் கிளர்ச்சியை வழிநடத்தியவர் யார்? கான்பூர்ல வந்து கிளர்ச்சியை வழிநடத்துறாரு ஒருத்தர். அவர் யாருன்னு கேட்டா நானா சாஹிப் தான். கான்பூரில் நானா சாஹிப் மற்றும் தாந்தியா தோபே அந்த புரட்சியை வந்து வழிநடத்தினர். 1857 இது முக்கியமான ஒரு முதல் இந்திய விடுதலை போர் தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு அதுல இருந்தா இந்திய வரலாறுல வந்து அந்த இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறு அதுல இருந்து தான் தொடங்கும். அடுத்து 45 ஆங்கிலேய கல்வி சட்டம் இந்தியாவில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்த ஆங்கிலேய கல்வி சட்டம் இன்னும் வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு, தற்காலம் வரைக்கும். அந்த கல்வி சட்டத்தை வந்து பரிந்துரை செய்தவர் வந்து மெக்காலே. அதனாலதான் அதை வந்து மெக்காலே கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெக்காலே கல்வி திட்டம் இந்தியாவில் எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1835 மெக்காலே பிரபுவின் பரிந்துரையின் பேரில் வில்லியம் பெண்டிங் பிரபு இச்சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வந்தார். சரி, அடுத்து 46வது கேள்வி. சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர் யார்? சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். 2 பேரு. ஒன்று CR தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. இந்த மோதிலால் நேரு என்பவர் யாருன்னு கேட்டா இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பண்டித ஜவஹர்லால் நேருவின் தந்தை மோதிலால் நேரு. எந்த வருஷம் இந்த சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கப்படுது அப்படின்னா 1923 ஜனவரி 1 அன்று சட்டமன்றங்களில் நுழைந்து போராட இக்கட்சி தொடங்கப்பட்டது. சுயராஜ்ய கட்சி. அடுத்து 47வது கேள்வி. சைமன் குழுவில் எத்தனை இந்திய உறுப்பினர்கள் இருந்தனர்? சைமன் குழு, அந்த குழு ஒன்று வருது. அந்த குழுவுல எத்தனை இந்திய உறுப்பினர்கள் இருந்தனர் அப்படின்னு கேட்குறான். இந்த கேள்வி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்குறான். ஒன்றும் இல்லை, அந்த குழுவை வந்து இந்தியர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளலை. அந்த குழுவை வந்து வேணாம்னு விரட்டி அடிச்சாங்க. ஏன்னா அதில் இந்தியர்கள் ஒருவர் கூட இல்லை, அதாவது 0, யாரும் இல்லை. சைமன் குழுவில் இந்தியர்கள் எவரும் இடம்பெறாததால் அது வெள்ளைக்காரர்கள் குழு என புறக்கணிக்கப்பட்டது. சைமன் குழு. அடுத்து 48வது வினா. பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையே கையெழுத்தானது? ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தம் அது. இருவரும் இந்தியர் தான். காந்தி மற்றும் BR அம்பேத்கர் இவர்களுக்கிடையே தான் இந்த பூனா ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது. எப்பன்னா 1932ஆம் ஆண்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை எதிர்த்து எரவாடா சிறையில் காந்தி உண்ணாவிரதம் இருந்த பின் கையெழுத்தானது. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு என்ன பண்றாரு அம்பேத்கர் கேட்கிறாரு. தலித்துகளுக்கு வந்து அதாவது இப்போ இரட்டை ஓட்டுரிமையை வந்து அவர் வலியுறுத்துறாரு. அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி என்ன பண்றாரு, அதை எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு எரவாடா சிறையில. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அம்பேத்கர் எல்லாரும் போய் என்ன பண்றாங்க, வலியுறுத்தி நம்முடைய தேசத்தந்தை உண்ணாவிரதம் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா அவர் அம்பேத்கர் கண்ணீரோடு அந்த பூனா ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்து போடுறாரு. உண்மையிலேயே அது வந்து ஒரு கொடுமையான நிகழ்வு தான். அது வந்து தலித்துகளுக்கு அந்த இடம் அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா அதுல கொஞ்சம் அப்படியே பாலிஷ் போட்டு தான் அப்புறம் தலித்துகளுக்கு தனித்தொகுதின்னு ஒரு இதை வந்து ஏற்படுத்துறாங்க. ஆனா வந்து இதுதான் வரலாறு. சரி, ரைட்டு. அந்த பூனா ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்துல வந்துதான் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே நடைபெற்ற ஒப்பந்தம் அது 1932. சரி, அடுத்து 49வது கேள்வி. தென்னிந்தியாவில் பெரியார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தென்னிந்தியாவில் பெரியார் என்று அழைக்கப்பட்டவர் ஒருவர் தான். யாரு? ஈரோட்டை சேர்ந்த ஈவே ராமசாமி தான். இவர் தான் தந்தை பெரியார். 1938ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் இவருக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம்.
பெண்களுக்கு பெரியார பெண்கள் மத்தியில இவர் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. இவரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவர்களை சித்தரிக்கிறாங்க. ஆனா 1938லயே சென்னையில் பெண்கள் தான் கூடி அந்த மாநாட்டுல தன்னை ஈவே ராமசாமி என்று இருக்கக்கூடியவர்களுக்கு தந்தை பெரியார் என்ற பட்டம் அப்போதுதான் வழங்கப்படுது. அடுத்து 50வது கேள்வி. இந்த மாதிரி தேர்வினுடைய இறுதி கேள்வி. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக சுதந்திரத்திற்கு பின் இருந்த இந்தியர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. இருந்த ஆங்கிலேயர் யாருன்னு கேட்டா மவுண்ட் பேட்டன் பிரபு. இந்தியர் யாருன்னு கேட்டா இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக சுதந்திரத்திற்கு பின் இருந்த இந்தியர் யாருன்னு கேட்டா சி ராஜகோபாலாச்சாரி தான். மவுண்ட் பேட்டன் பிரபுவிற்கு பிறகு ராஜாஜி இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரலாக பணியாற்றினார். ஏன்னா விடுதலை பெற்று அவர்கள் போகும்போது 1947 ஆகஸ்ட் 15 போகும்போது அந்த அப்ப இந்திய கவர்னர் ஜெனரல் தானே அந்த பதவியை ஒப்படைக்கணும். அப்ப சுதந்திரம் அடைஞ்சிட்டு அப்ப இருந்த சுதந்திரம் அடைந்த போது இருந்த ஆங்கிலேயர் மவுண்ட் பேட்டன் பிரபு. அவர் யாருகிட்ட ஒப்படைச்சிட்டு போறாருன்னா சி ராஜகோபாலாச்சாரி கிட்ட அந்த இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் பதவியை ஒப்படைக்கிறாரு. அவர் தான் இந்தியாவினுடைய முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்னு வரலாறுல அழைக்கப்படுகிறார். சரி, இந்த வரலாறு சார்ந்த 50 வினாக்களுக்கு அற்புதமா நம்ம விடையளிச்சிருக்கிறோம். ஸ்கோர் 50க்கு 50, 100% அக்யூரசி. இந்த வெற்றி எதிர்வரும் ஆசிரியர் தகுதி தேர்விலும் உங்களுக்கு கிடைக்கும் என்ற வாழ்த்துதலை சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த மாதிரி தேர்வை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த தேர்வில் சந்திப்போம். என்றும் உங்கள் மணிகணேசன்.